இந்த நாளிலே ஒரு தலைப்பு முடிந்தது. முடிஞ்சிருச்சா? ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்காதா? ஐயோ, கவலையோடு இருக்கீங்களா? கவலையை விடுங்க, முடிந்ததுன்னு நினைக்காதீங்க. இனிமேல் தான் உங்களுக்கு ஆரம்பமே. சில பேருடைய ஏமாற்றத்தினாலையும் ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு வாலிப மகன் ஒரு விரல் இழந்ததுனால தனக்கு எதிர்காலமே இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அவனுக்கு வேலை எதுவும் கிடைக்கல, திருமணமும் ஆகலை. அப்போ ஒரு முதியோர் அவனுக்கு ஒரு அறிவுரை கூறினார். கை கால் இழந்தவங்களே என்ன செய்கிறாங்க, படித்து நல்ல பட்டம் பெற்று நல்ல அதிகாரியாக இருக்காங்க. ஒரு விரலை இழந்ததுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுறியா? மித்த 9 விரல் இருக்குது, உன்னால் முடியும், பார்வை செய்து முன்னேறுவேன்னு சொல்லி அவனுக்கு அறிவுரை கொடுத்தார். பாருங்கள், வேதத்தில் கூட ஒரு சம்பவம் சொல்லுது. அங்கே யாக்கோபினால தன் சகோதரன் ஈசா ஏமாற்றப்பட்டான். அவனுடைய சொத்து எல்லாத்தையும், ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் ஏமாற்றப்பட்டான். ஆனால் எல்லாத்தையும் வஞ்சிக்கப்பட்டான் என்று முடிந்ததுன்னு நிற்கல. ஆனால் பாருங்க, ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஏமாறாதீங்க யார்கிட்டையும். ஆண்டவர் உங்களை புத்தியோடு எல்லா சிந்தையோடு உங்களை உயர்த்துவார். முடிந்ததில்லை, இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும்.